மணிரத்னம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியாகி இருக்கும் தக் லைஃப் திரைப்படம் எப்படி இருக்கு என்றுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கதைப்படி டெல்லியில் தாதாக்களாக வலம் வரும் கமலஹாசன் மகேஷ் மஞ்சரேக்கர் இடையே அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது. ஒரு சமாதான பேச்சுவார்த்தையின் பொழுது கமலஹாசனை கொல்ல சதி நடக்கிறது. அப்போது சிறுவனாக இருக்கும் சிம்புவை வைத்து கமலஹாசன் அந்த சதியிலிருந்து தப்புகிறார். அப்பொழுது முதல் சிம்பு கமலஹாசனுடன் வளர்கிறார். சிம்புவை தனக்கு அடுத்து தொழிலில் இருக்க கமலஹாசன் விரும்புகிறார். ஒரு கட்டத்தில் சிம்பு தனக்கு எதிராக செயல்படுவதாக கமலஹாசன் சந்தேகப்படுகிறார். இது தெரிந்து சிம்புவும் வருத்தம் கொள்கிறார். சூழ்நிலையை பயன்படுத்தி சிம்புவை கமலஹாசனுக்கு எதிராக கூட்டாளிகள் திசை திருப்புகிறார்கள். இதனால் கமலஹாசனை கொலை செய்து அவரது இடத்தை தட்டி பறிக்க சிம்பு முயற்சிக்கிறார். அதற்கான சதித்திட்டம் தீட்டுகிறார். சிம்புவின் சதித்திட்டம் பலித்ததா, கமலஹாசனுக்கு என்ன ஆனது என்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது மீதி கதை. தாதாவாக வலம் வரும் கமலஹாசன் உடல் மொழியிலும் பேச்சிலும் மிரட்டியிருக்கிறார். இளமையான தோற்றத்தில் வரும்பொழுது நாயகன் படத்தை நினைவு கூறுகிறார். மனைவியாக அபிராமி, காதலியாக திரிஷா என காதல் மன்னனாகவும் கலக்குகிறார். சண்டை காட்சிகளில் பொறி பறக்கிறது. ஆர்ப்பரிக்கும் நடிப்பை காட்டி சிம்பு அடடா சொல்ல வைக்கிறார். கமலுடன் அவர் வரும் காட்சிகள் அனைத்தும் ரசிக்கும்படியாக இருக்கிறது. கமலஹாசனை தீர்த்து கட்ட திட்டம் போடும் பொழுது வில்லத்தனத்தால் பயமுறுத்துகிறார். திரிஷாவின் வனப்பான அழகு மனதை கொள்ளை அடிக்கிறது. கமலஹாசனுடன் ரொமான்ஸ் செய்யும் காட்சிகள் ரசிக்க வைக்கிறார். அபிராமி குடும்ப பாங்கான முகமாக வருகிறார். இரண்டாம் பாதியில் கலங்கடிக்கும் நடிப்பால் கைத்தட்டல் பெறுகிறார். போலீஸ் அதிகாரியாக வரும் அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, சஞ்சனா, கிருஷ்ணமூர்த்தி, ரவுடிகளாக வரும் நாசர், ஜோஜு ஜார்ஜ், சின்னி ஜெயின், வையாபுரி, வடிவுக்கரசி என அனைவருமே அவரது கதாபாத்திரங்களுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவு மிரட்டல் தருகிறது. கேமராவை 360 டிகிரியில் சுழற்றி வித்தை காட்டியுள்ளார். ஏஆர் ரகுமானின் இசை படத்திற்கு பலம் சேர்க்கிறது. பின்னணி இசையும் பிரமாதம். முன்கூட்டியே கணிக்கக்கூடிய சில காட்சிகள் பலவீனம் என்றாலும் பரபரப்பான திரைக்கதை அதை மறக்கடிக்க செய்கிறது. கமல்ஹாசன் சிம்பு கூட்டணியின் நடிப்பு படத்தை தாங்கி பிடித்துள்ளது. வழக்கமான கேங்ஸ்டர் கதை என்றாலும் கமல்ஹாசன் என்ற ஆளுமையை சரியாக பயன்படுத்தி வித்தியாசமான கதைக்களத்தில் படத்தை நகர்த்தி மீண்டும் தனது முத்திரையை ஆழமாக பதித்துள்ளார் மணிரத்னம். மொத்தத்தில் தக் லைஃப் திரைப்படம் விறுவிறுப்பான வெற்றி. சரி, நம்மளே இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.